ஒரு வேத பாட தலைப்பு. கடந்த இந்த உபவாசத்தின் முதல் நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் அந்த ராகாபின் வீடு என்ற வேத பாட சத்தியத்தை நாம் அதை தியானித்து கொண்டு வருகிறோம். ஸ்தோத்திரம். ராகாப் உடைய அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். என்ன சொல்லி அந்த சப்ஜெக்டை தூக்கி போட்டுடுறாங்க தெரியுமா? ஓ அவளா வேசி அப்படின்னுறாங்க. அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க அந்த சப்ஜெக்ட். நீ யாரு அப்போ? நம்ம யாரு? வேசின்னு அர்த்தம் என்னங்க? நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? வேசி என்றால் என்ன அர்த்தம்? என்ன ஸ்பிரிச்சுவல் மீனிங்? என்ன? உண்மையுள்ள தேவனை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றுவர்கள் வேசிகள். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை உலகத்தில் தரைக்குறைவான வார்த்தையா இருந்தாலும் வேதத்துல தேவன் உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை. ஸ்தோத்திரம். இப்ப நாமும் கூட ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? உண்மையுள்ள தேவனை அறியாமல் அந்நிய தெய்வங்களை நாம் பின்பற்றி கொண்டிருந்தோம். அதனால் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ராகாபின் அந்த பகுதி, அவளுடைய சம்பவம் அநேக சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாய் அதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாட்களே கர்த்தர் அதை கொண்டு நம்மோடு கூட பல காரியங்களை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ராகாபின் வீட்டுக்கு வந்த 2 வேவுக்காரர்களை ராகாப் ஒளித்து வைத்தாள். ஸ்தோத்திரம். 3 இடங்களில் அவள் ஒளித்து வைக்கிறாள். முதலாவது மேல் வீட்டில் ஒளித்து வைக்கிறாள். 2வது சணல் தட்டைக்குள்ளே ஒளித்து வைக்கிறாள். 3வது மலையிலே ஒளித்து வைக்கிறாள். ஸ்தோத்திரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிறது 2வது பகுதியாகிய சணல் தட்டை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். சணல் தட்டை என்பது ராகாபின் வீட்டில் இருந்த அந்த சணல் தட்டை. ஸ்தோத்திரம். சணல் தட்டை நான் முன்னாடி உங்களுக்கு காட்டியிருக்கிற போட்டோ. அது ஒரு விளைஞ்சி வருகிற ஒரு செடி போல இருக்கும். அதை அவர்கள் விவசாயம் செய்து வளர்த்து அதை அறுத்து வீடுகளில் கொண்டு போய் அதை காய வைத்து பக்குவப்படுத்தி அந்த சணல் தட்டையை நூல்களாய் மாற்றுவார்கள். ஸ்தோத்திரம். சணல் தட்டையை நூல்களாய் மாற்றி அந்த நூலை ஆடைகள் நெய்வதற்கு உபயோகப்படுத்துவார்கள். ஸ்தோத்திரம். இந்த ஆடைகள் 2 பட்டணங்களிலே அதிகமாய் உபயோகப்படுத்த, ஒன்று எகிப்துல, 2வது கானானியர்கள் இடத்தில். ஸ்தோத்திரம். இப்ப ராகாப் கானானியரை சேர்ந்தவள் தான். ஸ்தோத்திரம். அதனால் அவளும் கூட இந்த சணல் நூல் வைத்து துணியை நெய்வத ஒரு வியாபாரம், ஒரு தொழிலை அவர்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சணல் நூலினால் செய்யப்படுகிற வஸ்திரம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரம். அது யாருடைய வஸ்திரம்? அது ஆசாரியன் உபயோகப்படுத்துகிற வஸ்திரம். ஸ்தோத்திரம். ஆசாரியர்கள் என்றால் தேவனிடத்தில் நெருங்கி தேவனோடு பேசுகிறவர்கள், தேவனிடத்தில் பலி செலுத்துகிறவர்கள். இவர்கள் தான் ஆசாரியர்கள். ஸ்தோத்திரம். இயேசுக்கு பிற்பாடு யார் அந்த ஆசாரியர்கள் என்றால் நாம் தான் ஆசாரியர்கள். ஸ்தோத்திரம். மோசேயின் காலத்திலே லேவி கோத்திரத்தில் வருகிற ஆரோனின் குமார்கள் தான் ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும் என்று ஒரு பிரமாணம் இருந்தது. வேற யாரும் ஆசாரியா வர முடியாது. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த கட்டளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் லேவி கோத்திரம் மாத்திரமல்ல, ஆரோனின் குடும்பம் மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களும் இயேசு இடத்துல வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஆசாரியர்களாய் மாறுகிறார்கள் என்ற ஒரு சத்தியத்தை, ஒரு திறந்த வாசலை இயேசு கல்வாரியின் மூலமாய் திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப ஆசாரியன், அந்த காலத்துல ஆசாரியன் கடவுள்கிட்ட போகணும் என்றால், சர்ச்சுக்கு போகணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக வேண்டும். மற்ற நாள்ல போக கூடாது. மற்ற நாள்ல அந்த கூடாரம் மூடிதான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவன் போய் மனித ஜனங்களுக்காக பலி செலுத்திட்டு திரும்பி வந்துடணும். ரொம்ப நேரம் உள்ள இருந்தாலும் செத்துருவான். அப்படிலாம் பிரமாணங்கள் இருந்தது. ஸ்தோத்திரம். அவைகள் எல்லாம் இயேசு கல்வாரினால உடைத்தார். ஸ்தோத்திரம். எப்படி உடைத்தார், எப்படி டோர் ஓபன் ஆச்சுன்னு ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஸ்தோத்திரம். இயேசு கல்வாரியிலே ஜீவனை விடும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிக்கப்பட்டது.
ஸ்தோத்திரம். எங்க இருந்து கிழிக்கப்பட்டது? கீழ இருந்து கிழிச்சா மேல இருந்து கிழிச்சாது? இதெல்லாம் டீப் சப்ஜெக்ட். கீழ இருந்து கிழிச்சா மனுஷன் கிழிச்சிருக்கலாம், ஏன்னா அது இருக்குமா 12-15 அடி உயரம் இருக்கும் அந்த திரைச்சீலை. கீழ இருந்து கிழித்தா மனுஷன் கிழிச்சிருக்கலாம் சொல்லுவான். ஆனா எப்படி எங்க இருந்து கிழித்தா? அது மேல் தொடங்கி கிழிக்கப்பட்டது, மனிதன் அல்ல, தேவன் கிழித்தார் அதை. ஸ்தோத்திரம். அந்த திரைச்சீலை என்ன பண்ணுது? பார்ட்டேஷன் உண்டாக்கிச்சு. இது பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம், மனுஷன் உள்ள வரக்கூடாது என்ற ஒரு பிரிவினையை வைத்திருந்த அந்த திரைச்சிலையை இயேசு கல்வாரில இரண்டாய் கிழித்து எல்லாரும் உள்ள வரலாம் என்று திறந்த கிருபையின் வாசலை திறந்து வைத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம எல்லாரும் பாருங்க, இன்றைக்கு ஆசாரியர்களாய் தைரியமா வந்து உட்கார்றோம். ஸ்தோத்திரம். தைரியமா வந்து ஆண்டவர் சமூகத்துல வரோம், ஜெபம் பண்றோம், பேசுறோம், கேட்கிறோம். இந்த தைரியம் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஆமென் சொல்லுங்க. சரி, அப்ப ஆசாரியன் உடுத்தும் வஸ்திரம் சணல் நூலினால் செய்யப்பட்ட வஸ்திரம். ஓகேவா? ஸ்தோத்திரம். இந்த வஸ்திரம் செய்யறதற்கு யார்னால் செய்யப்பட்ட தெரியுமா? இந்த வஸ்திரம், ஆசாரனுக்கு உடுத்த வேண்டிய வஸ்திரம் செய்யறது யார் மூலமாய் செய்யப்பட்டது என்றால், தேவ ஆவியை பெற்றவன் தான் அதை செய்ய வேண்டும். தெரியுமா உங்களுக்கு? யார் செய்ய வேணும்? தேவனுடைய ஆவியை பெற்றவன் தான் அதை அவன் செய்ய வேண்டும். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த மனுஷர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம்? தேவ ஆவியை அனுப்பி அந்த ஆவியின் மூலமாய் தான் அவன் எதை செய்யணும்? அவன் அந்த உடை, அந்த வஸ்திரத்தை அவன் செய்ய வேண்டும். சீக்கிரம் படிங்க, சீக்கிரம் படிங்க. ஆமென். யார் செய்யணுமா அந்த Dress? தேவ ஆவியை பெற்றவர்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் செய்ய விடாது, ஏனென்றால் கடவுளுடைய வஸ்திரம் அது. ஆமென். சரி, இப்போ ஒரு கேள்வி. இப்போ இந்த நாட்களில் அந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அன்றைக்கு தேவ ஆவி பெற்றவன் Dress செய்தான், இன்றைக்கு தேவ ஆவியே நமக்கு Dress கொடுக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆசாரியன் வஸ்திரம் தான் அந்த சணல் தட்டையை காண்பிக்கிறது. நேற்று நாம் பார்த்தோம், கிட்டத்தட்ட எத்தனை வஸ்திரம் பார்த்தோம்? மொத்தம் கிட்டத்தட்ட 9 வஸ்திரங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பாக ஆசாரியனுடைய வஸ்திரத்தை ஒரு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பாருங்க, இப்படிதான் இருக்கும் ஆசாரியன். இவர் தான் ட்ரெஸ். இப்படிதான் இருக்கும் அந்த ட்ரெஸ். ஸ்தோத்திரம். இந்த ட்ரெஸ் அவர் போடுறதில்ல, இவர் போடுகிற ட்ரெஸ் இப்போ நம்ம போட்டுக்கிறோம், ஆனால் கணக்கு தெரியாது. ஆவியின் அப்போ வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய வஸ்திரமா இருந்துச்சு, இன்னைக்கு அது பார்க்க முடியாத ஆவியின் வஸ்திரமாய் மாறிச்சு. நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இந்த வஸ்திரம் பற்றி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். இவர் தான் ஆசாரியன், நாம தான் இவர். ஸ்தோத்திரம். கடவுள் இப்படி தான் மாற்றிருக்கிறார். இவர்கள் தான் கடவுளிடத்தில் வர வேண்டும். அந்த நாட்களை இவர் வந்து வருஷத்துக்கு ஒரு வாரி தான் உள்ள போனோமா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு. இந்த ட்ரெஸ்ஸு போடாமல் உள்ள போடாமல் செத்துருவார் அவரு. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வஸ்திரம் பாருங்க. இப்படி நம்ம இதையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. பாருங்க, அந்த பாட்டாக காட்டுறாங்க பாருங்க. இதெல்லாம் நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். எதுக்கும் உங்களுக்கு இதாக சொல்கிறேன் நான். இதான் ஆவிக்குரிய வஸ்திரம், ஆசாரனுடைய வஸ்திரம். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட அவர் 10 வஸ்திரத்தை போடணும். கிட்டத்தட்ட அவர் 10 விதமான வஸ்திரத்தை அவர் அணிய வேண்டும். இதை போட்டால் தான் கடவுள்கிட்ட போய் நிற்க முடியும். ஸ்தோத்திரம். இதை போட்டால் தான் கடவுள்கிட்ட பேசுவார். இது கடவுளே சொன்ன வஸ்திரம். இந்த முழு ட்ரெஸ்ஸும் சணல் நூலினால் செய்யப்பட்ட ட்ரெஸ் தான். இந்த முழு ட்ரெஸ் அவர் போட்டிருக்கிறது எதனால் செய்யப்பட்டிருக்கிறது? சணல் நூலினால் செய்யப்பட்ட வஸ்திரம். ஸ்தோத்திரம். எல்லாம் பார்த்துங்க. ஓகே, சரி. இப்போ நான் அடுத்து என்ன சொல்ல வரேன் என்றால், நேற்று நம்ம பார்த்த 3 வஸ்திரம், மொத்தம் 9 பார்த்தாச்சு. அந்த எதாவது பார்த்தோம் என்றால், நேற்று பார்த்தது என்னவென்றால் மனத்தாழ்மையும் சாந்தமும் என்ற வஸ்திரம் என்று நம்ம நேற்று பார்த்தோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12-14 வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ சுபாவம் நம்முடைய வஸ்திரம். வஸ்திரம் இல்லாமல் ஒருவனும் ஆண்டவரிடத்தில் நிற்க முடியாது. எப்படி நம்ம வஸ்திரம் இழந்து போகுதுன்னு அப்புறம் சொல்றேன் நான். இப்போ ஸ்தோத்திரம். எப்படி நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கோ ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு எப்படி நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டு நம்ம போய் பார்க்கிறோமோ, அதே போல ஆண்டவரிடத்தில் பரலோகத்திற்கு நாம் போகும்பொழுது அவர் நமக்கென்று வைத்திருக்கிற வஸ்திரத்தை நாம் போட்டாதான் உள்ளே என்ட்ரி, இல்லைன்னா நோ என்ட்ரி. ஸ்தோத்திரம்.
ஒரு விவாக வீட்டுல ஒருத்தன் ட்ரெஸ் எல்லாம் உள்ள போயிட்டான். இயேசு சொல்றாரு பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் உள்ள போயிட்டான். உடனே அவனை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? உடனே வெளியே அனுப்பி விடுகிறார்கள். உன் வஸ்திரம் எங்கே என்று அங்க வீட்டு எஜமான் கேட்கிறார். ஸ்தோத்திரம். தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் நிர்வாணம் காணப்படக்கூடாது. உன் வஸ்திரத்தை காத்துக்கொள், நான் திருடனை போல வருவேன். வெளிப்படுத்துதல் என்ற அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். திருடனை போல வருவேன், உங்க வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். சணல் நூல் வஸ்திரம் இங்க எல்லாருக்கும் உண்டு. கண்ணில காணாத வஸ்திரம், அதெல்லாம் ஆவியின் வஸ்திரங்கள். கிறிஸ்து நம்முடைய வஸ்திரம், ரட்சிப்பின் நம் வஸ்திரம், நீதி நம்முடைய வஸ்திரம், அப்புறம் ஆவிக்குரிய ஆயுதங்கள் நம்முடைய வஸ்திரம், அப்புறம் பரலோகம் நம்முடைய வஸ்திரம். இதெல்லாம் நேற்று நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அடையாளங்கள் நம்முடைய வஸ்திரம். பாடுபடுறது ஆண்டவருக்காக, இதெல்லாம் நம்முடைய வஸ்திரங்கள். ஸ்தோத்திரம். அடுத்து இன்னைக்கு மனத்தாழ்மையும் சாந்தமும் நம்முடைய வஸ்திரம். அதுக்கு அடுத்தது இன்னொரு வஸ்திரம் சொன்னேன் நானு நேற்று, துதி என்ற வஸ்திரம் என்று நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை அதை நாம் பார்த்தோம். துதியின் வஸ்திரம். ஸ்தோத்திரம். துதி. நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். அது எப்படி நமக்கு இருக்கணும்? ஒரு ட்ரெஸ் போல எப்பவுமே நம்ம கூட இருக்கணும். நாம் துதிக்கிறவளா இருக்கணும். துதி இல்லை என்றால் உங்ககிட்ட ட்ரெஸ் இல்லை, அந்த துதி என்ற ட்ரெஸ் இல்லை. அரையும் குறையுமா ட்ரெஸ் நம்ம வெளியே போவோமா? யோசிச்சு பாருங்க. அரை குறை ட்ரெஸ்ல போவோமா? பர்ஃபெக்டா போவோம். முழுதாய் ஒரு வஸ்திரத்தை தரித்து தான் நம்ம வெளியே போவோம். நம்ம ஸ்தோத்திரம். பாதி ட்ரெஸ் இருக்குது, பாதி ட்ரெஸ் இல்லைன்னா அது எப்படி? அது ஸ்தோத்திரம். அப்போ எல்லா வஸ்திரங்களும் நாம் தரிக்க வேண்டும். ஆசாரியனை பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 10 வஸ்திரம் அவர் போட்டிருக்கிறார். உள்ள போடுறது, மேல போடுறது, அது மேல போடுறது, எல்லாவற்றையும் போட்டுதான் அவர் நிற்கிறார். நீதான் அந்த ஆசாரியன். ஸ்தோத்திரம். அந்த ட்ரெஸ் தான் உன்னை காப்பாற்றும். 2 வேவுக்காரளையும் சணல் தட்டைக்குள்ளே ஒளித்து வைத்தால், மறைத்து வைத்தால், இன்றைக்கு சபையே, கிறிஸ்தவர்களே, உங்களை காப்பாற்றுவதே கடவுள் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வஸ்திரம் தான் உங்களை காப்பாற்றும். ட்ரெஸ் நம்ம விட்டுட்டோம். ட்ரெஸ் இல்லாதவன் பேர் என்னங்க? ட்ரெஸ் இல்லாதவன் அவன் பேருக்கு என்ன? நிர்வாணி. ட்ரெஸ் இல்லாதவன் பேர் என்ன? நிர்வாணி. நிர்வாணி பரலோகத்துக்கு வர முடியாது. நிர்வாணி என்றால் பாவி. நிர்வாணி என்றால் பாவம் செய்கிறவன். நிர்வாணி என்றால் அவன் ரட்சிப்பில்லாதவன். நிர்வாணி என்றால் அவன் கிறிஸ்து இல்லாதவன். ஸ்தோத்திரம். நம்முடைய வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்வோமாக. துதி என்பது நம்முடைய வஸ்திரம் என்று நாம் பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது நேற்று கடைசி இன்னொரு காரியம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அழியாமை ஒரு வஸ்திரம், அதுக்கப்புறம் சாவாமை என்று ஒரு வஸ்திரம் என்று பார்த்தோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். இது மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கடைசியாய் அவன் பெற்றுக்கொள்கிற வஸ்திரம். அழியாமை என்ற ஒரு வஸ்திரம், அதுக்கப்புறம் சாமா. இது 2 என்ன காட்டுது? அழியாமை, சாமாவை 2 ஒண்ணுதான் மீனிங். அழியாமையும் சாவாமையும் ஒரே அர்த்தம் தான். ஸ்தோத்திரம். இந்த டிரெஸ் முதல் மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். யார் அந்த மனிதன்? ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். என்ன? நித்திய காலமாய் வாழ வேண்டும். அவனுக்கு மரணம் இல்லை, அவனுக்கு அழிவில்லை, அவனுக்கு முடிவில்லை. கடவுள் எப்படியோ அப்படிதான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். ஸ்தோத்திரம். அப்ப இந்த அழிவு, இந்த மரணம் எல்லாம் நடுவுல வந்துச்சு மனுஷனுக்கு. எப்படி வந்துச்சு? பாவத்தின் மூலமாய், கீழ்ப்படியாமையின் மூலமாய், சாபத்தின் மூலமாய். மரணம் என்பது கடவுளுடைய சரித்திரத்தில் இல்லைங்க. மரணம், சாவு என்பது கடவுளுக்கிட்ட இல்லாத விஷயம். அது ஸ்தோத்திரம். கடவுள் சிருஷ்டித்த ஒரு மனிதனுக்குள்ளே கடவுளுக்கு இஷ்டம் இல்லாத எப்படி உள்ள வந்தது? கடவுள் சாப்பிடாதே, செய்யாதே என்ற ஒரு பொருளை தனக்குள்ளே கொண்டு வந்ததுனாலதான் இந்த மரணமே உள்ள வந்துச்சு மனுஷனுக்குள்ள. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பல சாபங்கள், பல கெடுதல்கள், பல பிசாசின் கிரியைகள் உனக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் எப்படி வந்துச்சு? எப்படி வந்தது? எங்கேயோ ஒரு இடத்துல கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படியாம, கடவுள் பேச்சை கேட்காம ஏதோ ஒரு காரியம் செய்தனாலதான் இன்றைக்கு சில விஷயத்தில் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப அழியாமை, சாவாமை என்பது ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரத்தோடு அவன் பரலோகத்துக்கு போகிறான். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இன்னொரு வஸ்திரம் சொல்லிடுறேன். அப்ப இதோட சேர்த்து மொத்தம் 10 வஸ்திரங்களாய் மாறுகிறது. இன்றைக்கு ஒரு வஸ்திரம் சொல்லுகிறேன். அது என்ன வஸ்திரம் என்றால், கவனிங்க, வைராக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? எப்படி அதை நம்ம எடுக்கிறது? அப்படின்னா என்னங்க வைராக்கியம் என்றால்? என்ன? உறுதியா இருப்பது. சூப்பர் வேர்டு. உறுதியா இருப்பது. எதுல உறுதியா இருக்கிறது? கடவுள் விஷயத்திலே உறுதியா இருப்பது வைராக்கியம். ஆமென்.
கடவுள் விஷயத்துல எப்படி இருக்கணும் நம்ம? வைராக்கியம். ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. வைராக்கியத்தை எப்படி போட்டிருக்காரு அவரு? அது ஒரு வஸ்திரம். சால்வை என்பது ஒரு வஸ்திரம். வைராக்கியம். ஸ்தோத்திரம். கடவுள் விஷயத்துல வைராக்கியம் காட்டுவது வஸ்திரம். என்ன வைராக்கியம்? என்ன வைராக்கியம்? நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படி போக மாட்டேன், நான் இதை பேச மாட்டேன், நான் இந்த காரியத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது என்ன? அது வைராக்கியம். யாருக்காக? கடவுளுக்காக. ஸ்தோத்திரம். நிறைய விஷயத்தை ஆண்டவருக்காக நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. அப்ப அது என்ன காரியம்? வைராக்கியம். ஹல்லேலூயா. வைராக்கியம் என்ற ஒரு வஸ்திரம் இது நமக்கு இருக்கணும். வைராக்கியம் ஆண்டவருக்காக. ஸ்தோத்திரம். எத்தனை காரியங்கள் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எங்க போயிடுவேன் நானு? இது ஒரு வைராக்கியம். ஆமென். எல்லாரும் ஆச்சரியப்பாரு, என்னப்பா அப்படின்னா நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம், அதுனா பெரிய விஷயமா? யார் சொல்றது? அத யாருங்க சொல்றது? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தெரியாது அதை பத்தி. நீ என்ன காட்டணும்? கடவுளுக்காக வைராக்கியம் காட்டணும். ஒரு நாளும் நான் ஆண்டவர் நாளை விட மாட்டேன், ஒரு நாளும் நான் விட மாட்டேன். ஸ்தோத்திரம். என் தேவனை சந்தித்து நான் பேசணும், அவர் பேசணும், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரணும். ஆமென். இதான் வைராக்கியம். இது ஒரு சால்வை. இந்த வஸ்திரத்தை விட்டுறாதீங்க. இயேசு நமக்காக வைராக்கியமா இருக்கிறார். பக்தி வைராக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, பக்தி வைராக்கியம் என்று பெயர் இதுக்கு. ஸ்தோத்திரம். நம்முடைய வைராக்கியத்தை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். அப்பதான் ஆண்டவருக்காக நிற்க முடியும். ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் 10 விதமான வஸ்திரங்களை நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். சரி, இப்ப அடுத்தது ஒரு 2 விஷயம் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். கவனிங்க. 2 விஷயங்கள் சொல்ல போறேன். முதலாவது, ஒரு பேர் பெற்ற ஒரு மனிதன் தன் வஸ்திரம் இழந்து போனான். ஒரு பெயர் பெற்ற ஒரு மனிதன் தன் வஸ்திரம் இழந்து போனான். யார் அவன் என்றால் சவுல். யாருங்க? சவுல். யார் அவரு? ராஜா. கடவுளினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கடவுளுடைய பிள்ளை, ஆண்டவர் தெரிந்து கொண்டவர். ஸ்தோத்திரம். ராஜா. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இவரோட சால்வை என்ன செய்யப்பட்டது? அறுக்கப்பட்டது. மிகவும் துக்கமான விஷயம். மிக மிக துக்கமான விஷயம். சப்ஜெக்ட் படிங்க. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4ஆம் படிங்கம்மா. அறுத்துட்டான். சவுலின் வஸ்திரம் அறுக்கப்பட்டது. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ராஜா நீயும் நானும் தான். உங்க மேல அபிஷேகம் இருக்குது. கர்த்தர் உங்களை ராஜாவை வச்சிருக்கிறாரு. உன் சால்வை, உன் வஸ்திரம் எப்படி இருக்குது? உன் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? ஒரு ராஜாங்க, ஒரு வஸ்திரம், சால்வை என்ன ஆயிடுச்சா? அறுக்கப்பட்டு கிழிஞ்சு போன துணியோ, கிழிஞ்சு போன சால்வையோ நடந்து போறாரு. எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் ஒரு ராஜாக்கு அது! எவ்வளவு ஒரு கீழ்த்தரம் அது! எவ்வளவு ஒரு அலட்சியம் அது! எவ்வளவு பெரிய ஒரு தலை குனிவு அது! ஒரு ராஜாவுக்கு நடக்கலாமா அப்படி? சொல்லுங்க, ராஜாவுக்கு நடக்கலாமா? ஒரு ராஜா வஸ்திரம் எவ்வளவு விலையான வஸ்திரம் அது! நம்ம போற மாதிரி ட்ரெஸ்ஸா போடுவாங்க ராஜாக்கள். எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு வஸ்திரம், ஒரு ஷால்வை. அறுக்கப்பட்டதாய் தலை குனிந்து போகிறான். இது உனக்கும் எனக்கும் சம்பவிக்க கூடாது. உன் வஸ்திரத்தை நீ பத்திரமாய் காத்துக்கொள்.
ஏன் வஸ்திரம் அறுக்கப்பட்டுச்சு? ஏன்? போராம. எதுக்குங்க சவுலோனின் வஸ்திரம் எதுக்காக அறுக்கப்பட்டுச்சு? யார் மேல போறாம? அவனுக்கு சவுல் கொன்றது, தாவீது கொன்றது. ஐயோ, அவனா நானா பாத்திரம் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி அப்படியே போராம இருக்குது அவனுக்கு. எப்ப பார்த்தாலும் சவுல் மேல தாவீது மேல எப்படி அவனுக்கு கோவம், போறாம கோவம் போறாம. கடவுள் பார்த்தாரு, உனக்கு ட்ரெஸ் தகுதி கிடையாது, அர்த்தராத. முடிஞ்சு போச்சு. கடைசியில் எங்க போனான் அவன்? கடைசியில் என்ன ஆச்சு அவனுக்கு? ராஜ்யம் போச்சு. நாய் செத்த மாதிரி செத்தான். பிதாக்கன் கல்லறைக்கு போகவில்லை, அவன் ராஜ்யம் போய்விட்டது. ஒரு பெலிஸ்தன் வந்து அவனை கொன்றான். சவுல கடைசியில் யார் கொண்டது? ஒரு பெலிஸ்த வாலிபன் வந்து என்ன கொன்னுடுப்பா, என்ன கொன்னுடுப்பா, என் வலி தாங்க முடியலப்பா, என்ன கொன்னுடு. இப்படியா சாவான் ஒரு கிறிஸ்தவன்? ஒரு கிறிஸ்தவனின் மரணம் சமாதானமாய் போய் சேர வேண்டும். ஒரு கிறிஸ்தவனின் மரணம் தேவனோடு இணைந்து நிம்மதியாய் போய் சேரணும். என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு, செத்துடுறேன், நான் செத்துடுறேன், என் வலி தாங்க முடியல. இப்படி செத்தான்பா சவுலு. காரணம் சொல்லட்டா? எதுக்கு அந்த வேதனையோட அவனுக்கு மரணம்? என்னை குத்தி சாவடிப்பா அப்படின்னு கேட்கிறான். எதுக்கு அந்த மரணம்? அவன் இருதயத்தில் இருந்த கொடூரமான சுபாவம் தான் அப்படி கொன்றது அவனை. அதனால பூமியில் இருக்கும்போது நல்ல நேச்சரோட நம்ம இருக்கணும். நம்ம முடிந்தா நேசிங்க, அன்பு காட்டுங்க, அன்பா இருங்க. கசப்பு, கோபம், வைராக, சண்டைகள்லாம் எடுத்து போடுங்க. நாளைக்கு சாவு வந்துடும் உங்களுக்கு. என்ன பண்ணுவீங்க அப்பா? பைபிளை தூக்குறது வேஸ்ட். நீ சர்ச்சுக்கு வந்து வேஸ்ட். உனக்காக இயேசு ரத்தம் சிந்தினது வேஸ்ட். உன் சால்வை அறுக்கப்படும், உன் வஸ்திரம் அறுக்கப்படும். நானா இருந்தாலும் சரி, நீ நான் பிரசங்கம் பண்ண இந்த பாஸ்டர் இருந்தாலும் சரி, சுபாவம் மிக முக்கியம். நேசிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். முடிந்த வரைக்கும் எல்லாரோட அன்பா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பாருங்க, என்ன கவனிங்க. ஒருவன் உயர்த்தப்படுறானோ, ஒருத்தன் பிளஸ்ஸிங்கா இருக்கிறானோ, தேவ சித்தம் இல்லாமல் நடக்காது. நம்ம போய் அவங்க இடத்துல போய் போறாம பண்ணவே கூடாது. நம்ம கடவுளுடைய அனுமதி இல்லாமல் ஒருவன் உயர்த்தப்படவே முடியாது. கடவுளுடைய அனுமதி இல்லாமல் ஒருவன் ஆசீர்வாதமாய் மாற முடியாது. நீ போய் போராமப்பட்டு என்ன பண்ண போற? வயிற்றுச்சல் பட்டு என்ன பண்ண போற? நஷ்டம் யாருக்கு? யாருங்க நஷ்டம்? தாவீதுக்கா, சவுலுக்கா? யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க? சவுலுக்கு தாங்க நஷ்டம். எல்லாவற்றையும் இழந்து ஒரு மிருகத்தை போய் செத்தான். இதெல்லாம் ஒரு பெரிய பாடம் நமக்கு. கர்த்தர் உனக்கு ராஜாவை மாற்றிருக்கிறார். ராஜாவின் வஸ்திரம் கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், சபை கொடுத்திருக்கிறார், அபிஷேகம் கொடுத்திருக்கிறார், வரங்கள் கொடுத்திருக்கிறார், அந்நிய பாஷைகள் கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், சுவிசேஷம் கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிற வஸ்திரங்கள். கொடுத்த வஸ்திரத்தை அறுத்து யாரு கீழ் ட்ரெஸ் போட பிச்சைக்காரன் போவான். ராஜா பிச்சைக்காரனாய் மாறினான். நீதானது ராஜா. ஸ்தோத்திரம். உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். தாழ்மையாயிரு, அன்பாயிரு, எல்லாரும் நேசி, தாழ்த்து. தப்பே கிடையாது. இந்த வாழ்க்கை, பூமியின் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நித்திய வாழ்க்கை தான் நிரந்தரம். அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம மற்றவங்கள ஒரு மாதிரி நினைக்கலாம், கட்டல அவங்க பரலோகம் போயிடுவாங்க, நம்ம கைவிடப்படுவோம். ஆமென். ஜாக்கிரதை. ஸ்தோத்திரம். அப்போ சவுலின் சால்வை என்ன செய்யப்பட்டது? அறுக்கப்பட்டது. அதோட அவன் சாப்டர் முடியுதுங்க. அதோட அவன் வாழ்க்கை முடிகிறது. இன்னொரு விஷயம் சொல்றேன், அதே வசனத்துல அதே சப்ஜெக்ட் இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க. சவுலின் சால்வை அறுக்கப்பட்டது. சாமுவேலோ பரலோகத்தில் சால்வையோடு இருந்தான். சவுலின் சால்வை அறுக்கப்பட்டது. தீர்க்கதரிசியாக சாமுவேலின் சால்வையோடு கூட அவன் எங்க இருக்கிறார்? அவரு தேவனோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த சூனியக்காரி சாமுவேலை எழுப்ப சொல்றான். யார் சொல்றது? போய் சவுல் போய் சொல்றான், சாமுவேல் எழுப்புன்று. அப்ப சாமுவேல் வராரு. எப்படி வராரு? அவர் Dress சால்வையோடு கூட வருகிறார். அதுங்க ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். அறுந்து போன சால்வையோட வந்தாரா? கிழிஞ்சு போன Dressோட வந்தாரா? பரலோகத்தில் நீ வஸ்திரத்தோடு இருக்க வேண்டும். அதான் நமக்கு அடையாளம். இங்கு பூமியிலே சவுல் சால்வை அறுக்கப்பட்டது, ஆனால் பரலோகத்திலோ சாமுவேல் சால்வையோடு இருக்கிறார். இதான் சத்தியம். ராகாப் சணல் தட்டைக்குள்ள ஒலிக்கிறார். உன் வஸ்திரம் உன்னை காப்பாற்றும், உன் வஸ்திரம் உன்னை பாதுகாக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
ஸ்தோத்திரம். இது சாதாரண வஸ்திரம் அல்ல, இயேசுவின் ரத்தத்தினால கொடுக்கப்பட்ட ஒரு வஸ்திரம். ஸ்தோத்திரம். அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம், டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அடுத்த சப்ஜெக்ட், இரண்டாவது இன்னொரு விஷயம் சொல்ல கவனிங்க. இன்னொன்று கூட உங்க மைண்ட்ல எல்லாம் வந்திருக்குமா தெரியல, ஒருவேளை வரலாம். ஆனா முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஏன்னா சப்ஜெக்ட் பெருசு, 21 daysல முடிக்க முடியாது. இது போறேன், மீதி அப்புறம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. யோசேப்பின் வஸ்திரம் பிடுங்கப்பட்டது. ஆமென். படிச்சிருக்கீங்களா சப்ஜெக்ட்? யோசேப்போட வஸ்திரம் என்ன செய்யப்பட்டுச்சு? சொல்லுங்க. அது என்ன வஸ்திரம்? அது யோசேப்பு அணிந்திருந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? பலவர்ண வஸ்திரம். யோசேப்பின் வஸ்திரத்தை புடுங்கி அவன் எங்க போடுறாங்க? அவனை கோயிலுக்கு. இது என்ன அப்போ நீங்க கேட்கலாம், ஒருவேளை யோசேப்பின் வஸ்திரம் புடுங்கப்பட்டுச்சு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வீட்டில் படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அங்கு யோசேப்புடைய வஸ்திரம் பிடுங்கப்பட்டது. இது என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? இது நான் சொல்லிடுறேன் பாருங்க. என்ன பாருங்க, யோசேப்பு எப்பவுமே இயேசுவுக்கு அடையாளமா தான் இருப்பார். டோட்டல் யோசேப்பின் சப்ஜெக்ட் இயேசுவுக்கு கம்பேர் பண்ணும். அதுதான் இயேசுவுக்கு அடையாளமானவர் தான் யோசேப்பு. ஓகேவா? ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப யோசேப்பின் அந்த வஸ்திரம் அவரிடத்தில் பிடுங்கப்பட்டது. ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம் அதற்கு. ரெண்டு விஷயம். ஸ்தோத்திரம். ஒன்று, இயேசு தன் வஸ்திரத்தை இழந்தார். அப்படிதானங்க? இயேசு எப்ப வஸ்திரம் இருந்தார்? அவரு சிலுவையில வஸ்திரம் எடுக்கப்பட்டது. அதுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். இரண்டாவது, அந்த வஸ்திரம் என்பது மனுஷீக அன்பு. யார் கொடுத்தது அந்த வஸ்திரத்தை? யோசேப்புக்கு. யோசேப்புக்கு அந்த பல வர்ண வஸ்திரம் கொடுத்தது யார்? அவங்க அப்பா. அப்போ யோசேப்பின் மேல கடவுளுடைய சித்தம் இருந்ததினால மனுஷனுடைய அன்பு அவன் மேல காண்பிக்க கடவுள் விடவில்லை. அந்த மனுஷீக அன்பை எடுத்துடுறாரு. ஸ்தோத்திரம். இதான் ஆவிக்குரிய அர்த்தம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க யோசேப்பு கிட்ட, கவனிங்க. இந்த வஸ்திரம் பிடுங்கப்பட்டது, இதை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்த வஸ்திரம் யோசேப்பு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் சப்ஜெக்ட். தன் சகோதரனாலே பலவர்ண வஸ்திரம் பிடுங்கப்பட்டது. ஆமென். பார்வோனின் முன்னாடி நிற்கும் பொழுது உயர்ந்த வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதை நான் இன்னொரு வியூல சொல்றேன், கவனிங்க. இன்னொரு வியூல சொல்றேன் பாருங்க. பிடுங்கப்பட்ட வஸ்திரம் சுயநீதி. சுயம் கர்த்தர் சுயநீதி என்பதை பிடுங்குகிறார். உயர்ந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஆமென். யோசேப்பின் இடத்தில் பிடுங்கப்பட்ட வஸ்திரம் கிறிஸ்துவுக்கு அடையாளமானது. வஸ்திரம் பிடுங்கப்பட்டு நிர்வாணமா இல்ல. பார்வோன் முன்ன நிற்கும் போது அவர் என்ன ட்ரெஸ் போடுறாரு? அவரு உயர்ந்த மெல்லிய உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ராஜாவுக்கு முன்பாய் நிற்கிறார். அது பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாய் நிற்பதை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பின் சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட். இதோட நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வஸ்திரங்கள் எப்படி பிடுங்கப்படுகிறது என்று ஒரு 4 விஷயம் நான் நேற்று ஒன்று ஆரம்பிச்சாச்சு. நான் அதை முடிச்சிடறேன். ஒரு 20 நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். எப்படி நம்முடைய வஸ்திரங்கள் பிடுங்கப்படுகிறது, எப்படி ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ்ஸை எப்படி இழந்து போகிறான், எப்படி இழந்து 4 வழிகளில் அவன் இழந்து போகிறான். 4 வழியில நம்ம ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ் நம்ம விட்டுறோம். ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நான் இப்போ என்னை பார்த்து ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கிறாரு, நான் ஒயிட் ட்ரெஸ்ல வந்துடுறேன் அப்படின்னா அவன் பரிசுத்தமா அப்படின்லாம் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வச்சு எடை போடக்கூடாது. ஸ்தோத்திரம். அதுக்காக ஒயிட் ட்ரெஸ் போடக்கூடாது சொல்ல நான். ஸ்தோத்திரம். கவனிங்க, எதை யோசிக்கணும் நம்ம? நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை அப்பப்போ நம்ம யோசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வஸ்திரத்தை எப்பொழுது நான் அதை கொடுத்து யோசிக்க வேண்டும். ஜபாவி இருக்குதா? ரட்சிப்பை நான் காப்பாத்தினுக்கிறேனா? சர்ச்சுக்கு போறேனா? பைபிள் படிக்கிறேனா? ஆதில ஆரம்பத்தில் இருந்தனே ரட்சிப்பு அனுபவம், அது மறுபடியும் என்கிட்ட இருக்குதா? இதெல்லாம் செக் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் நீ கண்டுபிடிக்கிறீங்கன்னா உங்க ட்ரெஸ் உங்ககிட்ட இருக்குது என்று அர்த்தம். எங்கேயாவது மிஸ்டேக் வருதுன்னா உங்க ட்ரெஸ்ஸை இழந்து போயிருக்கிறீர்கள் என்றும் அர்த்தம். கர்த்தர் மீண்டும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் ட்ரெஸ் கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு வஸ்திரம் பிடுங்கப்பட்டது, பிற்பாடு அவனுக்கு வஸ்திரம்
கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உனக்கும் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி நம் வஸ்திரம் பிடுங்கப்படும்? முதலாவது சாத்தான் பிடுங்குறான். முதலாவது சாத்தான் ஆவிக்குரிய வஸ்திரத்தை பிடுங்கி ஒரு கிறிஸ்தவனை நிர்வாணமாய் மாற்றுகிறான். நிர்வாணமான என்றால் என்ன? பாவம் செய்வது, பாவத்தில் விடுவது, பாவம் செய்ய வைப்பது, அதான் அவனுடைய நிர்வாணம். ஸ்தோத்திரம். முதலாவது சாத்தான் தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டிரெஸ் பிடுங்குகிறான். நேற்று 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒன்று, ஒரு பிசாசு பிடித்தவன் இயேசுவிடத்தில் வந்து உட்காரும் பொழுது அவன் எப்படி இருந்தான்? வஸ்திரம் தரித்தவனாய். எப்படி உட்கார்ந்திருந்தான்? இயேசு கிட்ட வந்து வஸ்திரம் தரித்தவனாய் இயேசு கிட்ட உட்கார்றான். எப்போ? பேய் போன பிற்பாடு. சாத்தான் அவன்ட்டு போயிடுச்சு, இயேசு துரத்திட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டான்? அவன் நல்ல ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருக்கான். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பான்? அவன் எப்படி இருந்திருப்பாங்க? பிசாசு அவங்களுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருந்திருப்பான்? வஸ்திரம் இல்லாமல் சுத்துகிறவனாய் இருந்தான். ஸ்தோத்திரம். அப்ப சாத்தான் உன் ரட்சிப்பை பிடுங்குவான், உன் ஜெபத்தை பிடுங்குவான், உன் சமாதானத்தை பிடுங்குவான், உன்னுடைய நீதியை பிடுங்குவான். ஸ்தோத்திரம். ஏன் நிர்வாணமா மாற்றாங்க சாத்தான்? எனக்கு கவனிங்க, சொல்றேன் பாருங்க. ஏன் நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் பிடுங்கி நம்மளை நிர்வாணமாய் ஏன் சாத்தான் மாற்றுகிறான் என்றால், ஏன் தெரியுமா? ஒரே காரணம் தான். ஏன் தெரியுமா? நீ கடவுள்கிட்ட போக கூடாது, அவ்வளவுதான். நீ யாருக்கிட்ட போக கூடாது? சர்ச்சுக்கு போக கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, பைபிள் படிக்கூடாது. கடவுள் இயேசு கிட்ட நீ நெருங்கவே கூடாது என்ற எண்ணத்தினால்தான் உன் ட்ரெஸ்ஸை பிடுங்குகிறான். ஆதாம் இடத்துல இப்படிதான் செய்தான். ட்ரெஸ்ஸை பிடுங்கின உடனே கடவுள் இடத்துல நெருங்கி இருந்த ஆதாம் இப்ப எங்க போயிட்டான்? அவன் ஒளிய ஆரம்பித்தான், தூரமாய் போக ஆரம்பித்தான். இதுதான் உனக்கு நடக்கணும் அவன் சாத்தான் நினைக்கிறான். நீ சர்ச்சுக்கு போக கூடாது, உன் மனசாட்சியை கெடுக்கணும். நீ பைபிள் படிக்கூடாது, நீ உன் மனசாட்சியை கெடுக்கணும். உங்களோட தப்பு இருக்குது, நீ பாவி, நீ நல்லவன் கிடையாது, நீ ஜெபம் கடவுள் கேட்க மாட்டாரு, நீ கெட்டவன் என்று நம்ம மனசுல சொல்லிட்டே இருப்பான். நீ ஆமான்னு சொல்லிட்டு நினைச்சிக்க, நீ நிர்வாணி. உங்க ட்ரெஸ் இல்லைன்னு அர்த்தம். உன்னை நிர்வாணம் மாத்திட்டான். ஸ்தோத்திரம். அதனால் எந்த சூழ்நிலையிலும், நான் சொன்னதை மறுபடியும் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் சர்ச்சைக்கு போவதை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. அங்குதான் உன் நிலவரத்தை தேவன் பார்க்கும் இடம். அங்குதான் நீ தேவனை நெருங்கி பார்க்கிற இடம் சபை. சபைக்கு உன்னை போகாம கெடுக்கிறான் என்றால் உன்னை நிர்வாணமா மாற்றி உன்னை கடவுள்கிட்ட தூரப்படுத்துறான் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்கு 2வது காரியம் போயிடுறேன். எப்படி நம்ம ஆவிக்குரிய வஸ்திரத்தை நாம் இழந்து போகிறோம்? 2வது பாயிண்ட், 2வது விஷயம் கவனிங்க. ஒரு கிறிஸ்தவன் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பான் என்றால் அவன் ட்ரெஸ் போயிடும். மறுபடியும் சொல்லுங்க. எப்படி இருக்க கூடாது? வெது வெதுப்பா இருக்க கூடாது. எப்படி இருக்க கூடாது? அனலும் இல்ல குளிரும் இல்ல. அப்ப அந்த ஸ்டேட்டஸ் பேர் என்னங்க? வெது வெதுப்பு. ஒண்ணு அனலா இரு, இல்லனா குளிரா. இந்த நடு ஸ்டேஜ்ல வச்சுக்காத, என்றுமே ஆபத்து. அது ஒன்னு இருந்தா ஃபயரா இரு. ஆண்டவரே அனலாய் மாற்று, ஆண்டவரே அனலாய் மாற்று கேளு. அப்படி இல்லாம இப்படி இல்ல நினைச்சுக்க, உன் ட்ரெஸ்ஸை ஈஸியா புடிங்கிட்டு உன்னை நடு ரோட்ல விட்டு போயிட்டே இருப்பான் சாத்தான். நான் உன்னை பரலோகம் போக விட மாட்டேன். ஆமா ஆமா கரெக்ட் தான். சாத்தான் கூட சொல்லுவான், ஆமா ஆமா கரெக்ட் தான், ஜெபம் பண்ணினா என்ன 21 உபாசனால 21 நாளும் போனா எழுதி வச்சது பைபிள் இல்ல. காட்சியில போலாம், விடு. ஒரு ஸ்டார்டிங் போலாம், அப்புறம் எண்டிங் போலாம். எல்லாம் யார் சொல்லி கொடுக்குறது? சாத்தான். அப்ப நீ என்ன வர அப்படியே நீ வெது வெதுப்பாய் மாறுகிறாய். ஜெபம் குறையுது, பைபிள் ரீடிங் குறையுது, படிக்கிறீங்க ஆனா கம்மியா படிக்கிறீங்க. சர்ச்சுக்கு போறோம் ஆனால் ரெகுலரா இல்ல. வீட்டுல ஜெபம் பண்றோம் ஆனால் மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜெபம் பண்றோம். இது என்ன? இது அப்படி இல்ல. ஒரு மனிதன் 2 படகுகளை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது, முடியாது. ஒரு மனிதன் 2 எஜமான்களை பிரியப்படுத்த முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. இதான் நீ உன்னை இப்படியும் அப்படியும் பாப்பா வைப்பான் சாத்தானு. சர்ச்சுக்கு போ, இப்படியும் பண்ணு, அப்படியும் பண்ணு, இப்படியும் பண்ணுன்றான். காரணம் என்ன தெரியுமா? உன் ட்ரெஸ்ஸை புடுங்கிறதுக்கு பிளான் பண்றான் அவன். உன்னை நிர்வாணமாய் மாற்றும்படிக்கு பிளான் பண்றான் அவன். வசனம் படிங்க. வெளிப்படுத்துதல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17 படிங்கம்மா.
ஆ ஆ ஆ ஆ ஆ எப்படி இருக்கிற நீ? நிர்வாணியா இருக்குது, உனக்கே தெரியல அப்படின்றார் கடவுள். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம இருக்கிற, நீ எப்படி இருக்கிற? நீ நிர்வாணமா இருக்கிறியே, ட்ரெஸ் இல்லையே. உன்னை நான் என்ன பண்ணுவேன்? நானு வாந்தி பண்ணி போடுவேன். கடவுளே வாந்தி பண்ணிடுவாராம் நிர்வாணமா இருந்தார், அனலும் இல்லாம குளிரும் இல்லாம. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆரம்ப நிலை கிறிஸ்தவம் ஓகே, அதை பத்தி நான் ஒன்றும் சொல்ல வரல. பிகினிங் ஸ்டேஜ் கிறிஸ்துவம் ஓகே. ஆனா வருடங்கள் ஆக 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 உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் கட்டாயம் இருக்க வேண்டும். வருஷம் ஆயிட்டே இருக்குது, நீ இன்னும் முன்னேற்றம் இல்லாம அனலும் இல்லை குளிரும் இல்லாம இருந்தா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து ஆபத்து ஆபத்து. இத்தனை வருடம் நீ கிறிஸ்தவனா இருந்தது வேஸ்ட். இத்தனை வருடங்கள் கிறிஸ்தவனா இருந்து பரலோகத்துக்கு போகவில்லை என்றால் என்னங்க பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு ஆளு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. யாரு? ஒரே ஆளை சொல்லலாம் ஈஸியா. யார் தெரியுமா? யூதாஸ். அனலும் இல்ல குளிரும் இல்லாத ஒரு ஆள் யாரு? இப்படி போய் பரிசர்கிட்ட காசு வாங்குவான், இப்படி வந்து இயேசு கிட்ட ராபோஜனம் வாங்கிப்பாங்க. எப்படியாப்பட்ட ஆளு பத்தியா? பாவம், அவருக்கு வந்து மாட்டான் பரிவன். ஆனா இயேசுக்கு தெரியாதுலாம் இல்லை, எல்லாம் தெரியும். ஆமென். சில விஷயங்கள் சபையில் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் என்ன பண்றேன்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அமைதியா போய் விடுவேன். ஸ்தோத்திரம். அதனால பாஸ்டருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆமென். சகலமும் எனக்கு தெரியும். உங்களுடைய அசை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அதனால் யூதாஸ் எப்படி இருந்தார்? அவரு இப்படியும் அப்படி இருந்தார். அப்படி போய் காசு வாங்கிப்பாரு, இப்படி வந்து ராபோஜனம் வாங்கிப்பாரு. ஆமென். சூப்பர்ல. இப்படி போய் சினிமா பார்த்துக்கலாம், இப்படி வந்து பாஸ்டர் காணிக்கையும் கூத்துடலாம். ஆமென். நடுவில் பரலோகம் போயிடலாம். ஆமென். வெக்க கேடு. எல்லாம் தெரியும் இயேசுவுக்கு. ஆனால் திருவிருந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? சொன்னாரு, கொடுத்தார். அவன் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் திருவிருந்து எடுத்ததுனால அவனுக்குள்ள யார் போனது? அனலும் இல்லாம வெது வெதுப்பா இருப்பீர்கள் என்றால் சாத்தான் ஈஸியா உள்ள போயிடுவான். இத்தனை வருடங்கள் கட்டி வைத்த உன் விசுவாச வாழ்க்கை இங்க உட்காந்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. நீங்களாம் எப்படி ஒரு 20 வருஷம் 25 வருஷமா நீங்க இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் போய் கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக நான் சொல்றேன், ஸ்தோத்திரம், இதோட அதிகமாகவே இருக்கலாம். ஆனால் இவைகள் வீணாய் போகக்கூடாது, இவைகளை நாம் நஷ்டப்படுத்தக்கூடாது. யூதாச மைண்ட்ல வைங்க. எல்லாம் தெரியும், சத்தியம் தெரியும், இயேசு தெரியும், அவர் செய்த அற்புதம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அனலா இல்லை, அவன் அனலா இல்லை. பிரியமான சபையே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, திருவிருந்து பங்கெடுக்கிற தேவ பிள்ளையே, சபைக்கு வருகிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வெதுவெதுப்பான அனுபவத்தை நீ வெறுத்து தள்ளிவிடு. கர்த்தர் உன்னை அனலாக்க விரும்புகிறார். சரி, அப்படி எப்படி இருந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நமக்கு என்ன பாருங்களேன். நமக்கு பார்த்தா நல்லா தெரியும், நம்மளுக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரியாது. ஸ்தோத்திரம். ஆனால் தேவனோடு இருக்கிற தொடர்பை நீங்கள் விட்டு விடுவீர்கள். இப்படி சர்ச்சுக்கு வர மாதிரி தெரியும், அப்படி போற மாதிரி தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்காது. அது எப்பொழுது தெரியும் என்றால் இயேசு வரும்போது தெரியும். நிர்பாக்கிய சிதியாய் கைவிடப்படுவோம். 10 கன்னிகைங்க, 5 பேர் புத்தி உள்ளவர், மற்ற 5 பேர் புத்தி இல்லாதவர். என்ன இல்லைன்னு எப்போ தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? என்ன இல்லைன்னு எப்போ தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? எழும்புறாங்க, எழுந்தி இதோ எஜமானன் மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்குது. அப்பதான் தேடுறாங்க எல்லாம்.
அப்பதான் என்ன பண்றாங்க அவங்க? எதை தேடுறாங்க? என்னைய தேடுறதும் அத்தை தேடுறதும் இதை பிஸி ஆயிட்டாங்க 5 பேரும். அது வரைக்கும் என்ன பண்ணி தெரியல, இதுங்க தூங்கி நின்றாங்க. அப்போ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் வருவது அப்பதான் தெரியும். உங்ககிட்ட இல்ல, ஐயோ இல்லையே, அப்போ தெரியும், இப்ப தெரியாது. ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். இந்த சத்தியம் நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அன்றைக்கு 2025 வருஷத்துல கடைசி 21 நாள் ஜபத்துல நான் சத்தியத்தை உனக்கு கொடுத்தேனே, உன்னோடு பேசினேனே என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்ப என்ன பண்ணும்? நம்ம வாய் அடைத்து நிற்போம். கடவுள்கிட்ட வந்து நீதி பேச முடியாது. ஐயா நான் அங்க போயிட்டேன், ஐயா எனக்கு இதான், இன்னும் வாயை பேச முடியாதாங்க, அப்படி நிக்க வேண்டியதான். நம்ம அவன் வாய் அடைத்து நின்றான். வசனம் இது பைபிள்ல. வஸ்து நம்ம கேட்கும், கடவுள் கேட்கிறான், எஜமான் கேட்கும் போது அவன் வாய் அடைத்து நின்றான். பேச முடியாது. ஆண்டவர் எப்ப அத்தாட்சியோடு சாட்சியோடு தான் பேசுவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் வரும் நாட்களிலே ஏதோ ஒரு முன்னேற்றம், ஏதோ ஒரு காரியம் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். அதனால் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ராகாபை முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். ராகாப் எவ்வளவு ஒரு ஞானம் உள்ள ஸ்திரீயாய், ராகாப் எவ்வளவு ஒரு கருத்துள்ளவளாய் தன் குடும்பத்தை காத்துக்கொண்டாள். தன்னிடத்தில் வந்ததை அவள் காத்துக்கொண்டாள். ரட்சிப்பை காத்துக்கொண்டாள். பத்திரமாய் காத்துக்கொண்டாள். முழு குடும்பத்தையும் இஸ்ரவேலரோடு கொண்டு போய் சேர்க்கிறாள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஸ்தோத்திரம். ஆமென். 3வது காரியம் முடிக்கிறேன். 3வது காரியம், எப்படி நம்முடைய வஸ்திரம் நம்ம இழந்து போகிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை எப்படி நாம் இழந்து போகிறோம். 3வது காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. 3வது காரியம் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமைனாலே வஸ்திரம் இழந்த மனுஷன் யாரு? ஆதாம். கீழ்ப்படியாமைனாலே தன் வஸ்திரத்தை இழந்த மனிதன் யாருங்க? ஆதாம். கடவுள் பேச்ச கேட்கறது இல்ல. இன்னைக்கு போய் ஒளிஞ்சிட்ட, யார் உன்னை காப்பாத்துறது? அவர் தான் வரணும். யாருங்க காப்பாத்துறது? யார் பேச்ச கேட்கலையோ அவர் தான் வந்தாகணும். இப்ப நம்ம ஏசப்பா தான் நம்முடைய முழு ரட்சகர். ஆண்டவன் வந்து அவர்கிட்ட சேர்ந்தாச்சு. எல்லா சூழ்நிலையும் அவர் தான் நமக்கு. ஆமென். ஆதாம் தன் வஸ்திரத்தை இழந்து போனான். ஓடி ஒளிய ஆரம்பிச்சிட்டான். காரணம் என்ன? நிர்வாணம் மாறிட்டான். காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. செய்யாதே என்ற காரியத்தை செய்தான். அது மாத்திரம் கீழ்ப்படியாமை அல்ல, செய் என்று கடவுள் சொல்றதை செய்யாமல் இருப்பதும் கீழ்ப்படியாமை தான். கடவுள் எத்தனையோ காரியம் உனக்கு செய் என்றாரு, நீ செய்யறதே கிடையாது. எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், ஆனா நீ செய்யறதே கிடையாது. எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் செய்யாதே என்று சொல்லுகிறார், அதெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் விளைவு என்ன? நீ நிர்வாணமாய் மாறுவார். சாத்தானுக்கு இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட்டுங்க. நம்ம கடவுள் பேச்ச கேட்கலாம், சாத்தான் ரொம்ப சந்தோஷம். ஏன் ஆள்றான் அவன்? கடவுள் சொல்றத செய்யாம இருக்கிறானா? ஏன் ஆள்றான் அவன்? கடவுள் தன்னை போலவே மனிதனை உண்டாக்குறார். சாத்தானும் தன்னை போலவே மனுஷனை மாற்றுகிறான். எப்படி? அவன் நிர்வாணி, இவன் காரணம் அவனுக்கு. டே எனக்கு ட்ரெஸ் இல்லை, நீ ட்ரெஸ் இல்லாம இருற, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம். கடவுள் வஸ்திரம் உள்ளவர், மனிதனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தார். கடவுள் மகிமையான வெளிச்சத்தினால வஸ்திரமாய் அணிந்திருக்கிறவர். ஸ்தோத்திரம். அதே போல மனிதனுக்கும் கொடுத்தார். மனிதனுக்கு கடவுள் கொடுத்த முதல் வஸ்திரம் என்ன? நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. கடவுள் மனிதனுக்கு கொடுத்த முதல் வஸ்திரம் இது. ஸ்தோத்திரம். ராஜேந்திரா எப்போ உசாராயிட்டாரு. ஆமென். முதல் மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஃபர்ஸ்ட் Dress எது? லைட். என்ன வஸ்திரம்? ஒளி வஸ்திரம். ஸ்தோத்திரம். 2வது வஸ்திரம் என்ன? இலை வஸ்திரம். 3வது வஸ்திரம் என்ன? தோல் வஸ்திரம். 4வது வஸ்திரம் என்ன? நாளைக்கு சொல்றீங்களா? அவர் நோட்புக் திறந்து பார்த்தாரு. இப்போ ஸ்தோத்திரம்.
எல்லாம் நீ கற்றுக்கணும்னு ஆசைங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஆனால் எனக்கு கவனிங்க, நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன். சகரியா பற்றி நான் பிரசங்கம் பண்ணேன் ஒரு இடத்துல போயிட்டு. பைபிள் ஸ்டடி தான் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட ஒரு பாஸ்டர் வந்தார். ஐயா அந்த சப்ஜெக்டோட அந்த நோட்ஸ் புக்கு கொடுங்க ஐயா, நானும் கொஞ்சம் அந்த சப்ஜெக்டோட நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்களே ஐயா, அந்த சப்ஜெக்டோட கொஞ்சம் அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க ஐயா. நாங்களும் நான் எந்த புக்கையா படித்தேன், எனக்கு புக்குக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஐயா. முழங்கால் படி ஆண்டவர்கிட்ட நான் பேசினேன் எனக்கு கம்முன்னு ஆயிட்டாரு. நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் பேசுகிறது எந்த புத்தகத்திலும் இல்லை, நீங்கள் தேடிக்கிட்டு பாருங்க. நீங்கள் இது ஆவியானருக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம். தேவனிடத்தில் நான் பெற்று உங்களோட நான் பேசுகிறேன். இதில் பெருமை பண்ணுறது ஒன்றும் கிடையாது, எனக்கும் தேவனுக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். அதனால ஏன்றா இந்த சத்தியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாகும் என்று இன்றைக்கு இல்லைன்னா ஒரு நாள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை, உங்க வாழ்க்கையை கட்டக்கூடிய அநேக அனுபவங்களா இது மாறும். ஸ்தோத்திரம். தேவ சித்தமான சப்ஜெக்ட் நான் புக்கா மாத்தலாம் பிளான் பண்றேன். இது முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன், மகேஷுக்கு தெரியும். இந்த கொரோனா டைம்ல 2 வருஷம் நம்ம பேசணும் தம்பி. சாமுவேலோட சத்தியத்தை சப்ஜெக்டை அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவல்லாம் நாங்க பண்ணோம். அதை 2 இயர்ஸ் பைபிள் ஸ்டடி எடுத்தேன் நான் அது கான்ஃபரன்ஸ்ல. அதே ஒரு பெங்களூர் ஒரு பில்லியர் பார்த்துட்டு ஐயா புக் நான் பண்ணிடுறேன், நான் செலவு பண்ணி புக் ஆக்குறேன். அதுக்கப்புறம் அப்படியே நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல விட்டுட்டேன். ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் போய் ஜனங்கள் போய் சேர்ந்தா போதும். இது யூடியூப்ல இருக்குது, அநேகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சத்தியம் போய் சேரட்டோங்க. இயேசு வரப்போறாருங்க. ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. யார் மேன்மையும் கிடையாது, யாருக்கும் உயர்வு ஒண்ணுமே கிடையாது. ஸ்தோத்திரம். நானே ஒன்றும் கிடையாது, என் நிலைமை எனக்கு தெரியும், நான் எப்படி இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். இந்த குப்பையும் மண்ணுமா இருக்கிற எனக்கு கர்த்தர் ஏதோ வார்த்தையை தருகிறார், ஏதோ நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அதனால மற்றவர்களுக்கு இது பிரயோஜனமாகட்டும், நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், எழுதி வைங்க, மைண்ட்ல சேவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியம், எத்தனை சொல்லணும் இப்ப நானு? நான்காவது, கடைசி நான் சொல்லிடுறேன். நான்காவது காரியம், எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை நாம் இழந்து போகிறோம். எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை நாம் இழந்து போகிறோம் என்றால் நான்காவது காரியம் சொல்றேன் பாருங்க. நான்காவது காரியம், இயேசுவை விட்டு விடுவாய் என்றால் நீ நிர்வாணி. மறுபடியும் சொல்ல கவனிங்க. இயேசுவை ஒரு மனிதன் விட்டு விடுவான் என்றால் அவன் பேர் என்ன சொல்லுங்க? நிர்வாணி. அப்படி என்றால் அவன் ட்ரெஸ் போயிடும். ஸ்தோத்திரம். இதற்கு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், பின்மாற்றம். இயேசுவை விட்டு விடுவது என்பதற்கு இன்னொரு வார்த்தை என்னங்க? பின்மாற்றம். சில சூழ்நிலையில சிலருக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது அவங்களுடைய நிலவரத்தை கடவுள் காட்டுவார், அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ரீசனாக கூட நம்ம சபையில் விசுவாசி ஒருத்தர் ஆண்டவர் காட்டினார். அவங்க எந்த நிலவரத்தில் இருப்பாங்கன்னு ஊழியக்கார் காடு. என்ன நிலவரம்? ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்க நிலவரம் என்ன? எல்லா ட்ரெஸ்ஸும் போயிடுச்சு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவங்க இப்படி இருக்கிறாங்க என்று கடவுள் காட்டுறாரு. அப்போ என்ன, அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க? இப்போ அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறாங்க, பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள். தேவனை விட்டு, இயேசுவை விட்டு, சபையை விட்டு, ஜெபத்தை விட்டு, சபை ஐக்கியத்தை விட்டு நீ எந்த அளவுக்கு தூரம் போகிறாயோ உன் ட்ரெஸ் போயிடும், நீ நிர்வாணி. நான் சொல்றேன் கவனிங்க. நிர்வாணியாய் இருக்கிறவனுக்கு சம்பவிக்கிறது என்ன? நானே சொல்லிடுறேன். நிர்வாணியா இருக்கான் ஒரு மனுஷன் என்றால் அவனுக்கு வருவது அவமானம். என்ன வரும் அவனுக்கு? மறுபடியும் சொல்லுங்க. கடவுளை விட்டு நீங்க ஆவிக்குரிய வஸ்திரத்தை நீங்க இழப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கர்த்தர் அவமானத்தை அனுமதிப்பார். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள், ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு ஏன் இந்த அவமானம்? எனக்கு ஏன் இந்த அவமானம்? ஏன் கடவுள் சித்தம் இல்லாம எப்படி உங்களுக்கு அவமானம் வந்துச்சு? ஏன் நீயே எடுத்து வச்சுக்கணும்? எதுக்கு? கடவுள் விட்டு தூரம் போயிருக்கிற, ஏதோ ட்ரெஸ் விட்டுட்டு இருக்கிற, நீ ஏதோ ஆவிக்குரிய வஸ்திரத்தை எழுந்திருக்கிறாய், ஏதோ ஆவிக்குரிய வஸ்திரத்தை நீ உன்னிடத்திலிருந்து இல்லாமல் இருக்கிறது. அதனால் சில அவமானங்கள் உனக்கு வருகிறது, சில அவமானத்துக்கு நீ சிக்கிக் கொள்ளுகிறாய், சில அவமானங்களை நீ அனுபவிக்கிறாய். காரணம் இயேசு விட்டதனாலதான், ஜபத்தை விட்டதனாலதான். உன் தனி ஜபம், உன் உபவாச ஜபம், சபை கூடுதல், சில காரியங்களை நீ விட்டு விட்டதனாலதான் இன்றைக்கு சில அவமானத்துக்குள் இருக்கிறாய்.
இந்த நாட்களில் இயேசு உன்னோடு பேசுகிறார். நான் மறுபடியும் உனக்கு வஸ்திரம் தரிப்பிப்பேன், நான் மறுபடியும் உன்னை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இயேசுவை விட்டு விட்டால் வஸ்திரம் போய். ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க, மார்க் 14ஆம் அதிகாரம் 50 52 வசனங்கள் படிக்கும் பொழுது, மார்க் 14ஆம் அதிகாரம் 50 52 வசனம் படிக்கும்போது அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. நான் சொல்லிடுறேன், நீ வீட்டுல படிச்சீங்க. இயேசுவை கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை அரெஸ்ட் பண்ண வராங்க, இயேசு கைது பண்ண வராங்க, போர்ச்சவர்கள்லாம் வராங்க. அப்ப அவங்க கூட இருக்க இயேசுவோடு கூட சீஷர்லாம் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்ப அந்த போர்ச்சவர்கள் இயேசுவை பிடிக்கும் பொழுது இயேசு கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓடுறாங்க. எப்படி ஓடுறாங்க? அவங்க ஓடுறாங்க. அதுல ஒரு ஆளு தான் மேல இருக்கிற துணி கிணி எல்லாம் விட்டு நிர்வாணமா ஓடினான். எப்படி ஓடுறான்? ஏன் அந்த நிர்வாணம் அவனுக்கு? இயேசுவை விட்டு போனதுனால அந்த நிர்வாணம். வீட்டுல படிச்சு பாருங்க. அவன் இயேசுவை கூட இருந்திருந்தா அவனும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனால் இயேசுவோட மகிமை அவன் கூட இருந்திருக்கும். இயேசு அவன் வஸ்திரத்தை காப்பாத்திருப்பார். ஆமென். ஒருத்தன் காதே போயிடுச்சு, அதே இயேசு காப்பாத்தி கொடுத்தாரு. அவன் காதை காப்பாத்தினா இல்லையாங்க? பேதுரு என்ன பண்ணிட்டாரு? காதே வெட்டிட்டாரு. என்ன பண்ணார் இயேசு? அந்த நேரத்தில் அவன் காதை எடுத்து ஒட்டி வச்சு போப்பான்றாரு. காதே கொடுத்து இயேசு உன் ட்ரெஸ்ஸை காப்பாற்ற மாட்டாரா? என் கூட தான் இருக்கிறான், விடுப்பா, நான் பார்த்துக்கிறேன். விட்டு ஓடினதுனால் ட்ரெஸ் போச்சு, விட்டு ஓடினதுனால் நிர்வாணமாய் மாறினான். எந்த சூழ்நிலையும் இயேசு விட்டுறாதீங்க. ஆமென். எந்த சூழ்நிலையும் இயேசப்பா விட்டுறாதீங்க. அவர் உங்களை காப்பாற்ற வல்லவர். அவர் நிச்சயமா சொல்ற, எந்த சூழ்நிலையும் காப்பாற்ற வல்லவர். அவர் எந்த நிலவரத்தில் நம்மை காப்பாற்ற வல்லவர். அவர் நம்மை திக்கற்றவளாய், வெறுமையாய், அனாதையாய் நம்மை விடவே மாட்டார். அவர் ஏன் சில சூழ்நிலை நம்ம தான் அவரை விட்டுறோம், அவர் நம்ம விடுறது இல்லைங்க. இப்ப இவனை இயேசு விட்டாரா, அவன் இயேசு விட்டானா? இவன் சொல்லுங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து, ஐயோ என்ன கூட பண்றாங்களா, ஐயோ சீனை பார்த்து பயந்துட்டான். எந்த சீனை பார்த்து பயப்படாதீங்க, இயேசு இருக்கிறார், அவ்வளவுதான். உங்களுக்கு இயேசு இருக்கிறார், சபை இருக்கிறது, ஊழியக்காரர் இருக்கிறார், அபிஷேகம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. பயப்படாதே. உன்னை காப்பாற்றுவார், உன்னை நிறுத்துவார், வெளிச்சமாய் மாற்றுவார். ஸ்தோத்திரம். எதை விட்டும் ஓட வேண்டிய தேவையே கிடையாது. ஸ்தோத்திரம். நீ இயேசுக்காக நில்லு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ இயேசுக்காக நில்லு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஸ்தோத்திரம். ஒரு 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 பழமொழி வார்த்தை இருக்குது, ஆண்டவருக்காக, கடவுளுக்காக நம்ம ஒரு அடி வச்சா கடவுள் நமக்காக 100 அடி வச்சு வருவாராம். சூப்பரா இல்ல வார்த்தை? நீங்க ஒரு அடி வைங்க கடவுளுக்காக, அவர் 100 அடி வச்சு உங்ககிட்ட வருவாராம். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசப்பாவை, தேவனை விடும் பொழுது நம் நிர்வாணிகளாய் மாறுகிறோம். இதோட சப்ஜெக்ட் முடிக்கிறேன். நாளைக்கு சணல் நூலினால் செய்யப்பட்ட 5 வஸ்திரங்கள்.